வீட்டுக்கு போறதுமே மனசு ஹெவி ஆகிறதா? அது எமோஷனல் பர்டன். ஆஃபீஸ் முடிஞ்சதும் ரோட்ல போகும்போது மனசு ஓரளவு லைட்டா இருக்கு. ஆனா வீட்டுக்கிட்ட வந்ததும் திடீர்னு ஒரு பிரஷர். சுவாசமே கனமாகுது. வீடு தான் சேஃப் பிளேஸ் இல்லையா அப்படின்னு உங்க மனசு கேட்டா, உங்க மேல பிரச்சனை இல்ல. அது எமோஷனல் பர்டன். நம்ம எல்லாருமே வீட்ட நினைச்சா கம்ஃபர்ட், ரெஸ்ட், பீஸ் இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா ரியாலிட்டி என்ன? சில பேருக்கு வீட்டுக்கு போறது ஒரு மென்டல் டியூட்டி. எப்படி இருக்கணும், என்ன பேசணும், என்ன காட்டக்கூடாது, இந்த எல்லாம் சேர்ந்து உங்க மனசுல ஒரு கனமான பை மாதிரி தொங்குது. எமோஷனல் பர்டன்னா யாரோ உங்கள அடிக்கிறது இல்ல, யாரோ திட்டுறதும் இல்ல. ஆனா நீங்க நீங்களா இருக்க முடியாத இடம். சிரிக்கணும்னா சிரிக்க முடியாது, கோபம்னா காட்ட முடியாது, சோர்வா இருந்தா சொல்ல முடியாது. இதுக்கு தான் பேரு எமோஷனல் பர்டன். வீடு ஏன் ஹெவி ஆகுது? காரணங்கள்: அன்ஸ்போக்கன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கான்ஸ்டன்ட் ஜட்ஜ்மெண்ட், எமோஷனல் நெக்லெக்ட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பிரஷர், ரோல் பிளே, குட் சன், குட் டாட்டர், குட் ஸ்பவுஸ். வீட்டுல நம்ம ஒரு மனிதனா இல்ல, ஒரு ரோலா வாழ்றோம். அந்த ரோல் தான் நாள்தோறும் மனச சோர வைக்குது. இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தா கவனிங்க. வீட்டுக்கு போகும் முன்னே மூட் டிராப், ரூம்ல போய் தனியா இருக்கணும்னு தோணும், எதுக்குமே இரிட்டேஷன், பேசாம இருக்கணும்னு ஆசை, என்னையே நான் இழக்கறேன் ஃபீல். இது வீக்னஸ் இல்ல, உங்க மனசு ஓவர்லோட் ஆகுது. ஏன் நம்ம பேச மாட்டோம்? பேரண்ட்ஸ் ஹர்ட் ஆகிடுவாங்க, ப்ராப்ளம் கிரியேட் ஆகிடும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கா போதும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பேசாம இருந்தா பீஸ் வராது, பிரஷர் தான் சேரும். சொல்யூஷன் எஸ்கேப் இல்ல, அவேர்னஸ். 1. நேம் இட். இது ஃபெட்டீக் இல்ல, எமோஷனல் பர்டன்னு நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணணும். 2. ஒன் சேஃப் அவுட்லெட். டைரி, வாய்ஸ் நோட், வாக் ஆர் ஒன் ட்ரஸ்டட் பர்சன். 3. ஸ்மால் பவுண்டரிஸ். எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். சைலன்ஸ் சம்டைம்ஸ் இஸ் ப்ரொடெக்ஷன். 4. டோன்ட் செல்ஃப் பிளேம். இது ஏன் ஃபால்ட் இல்ல அப்படின்னு உங்க மனசுக்கு சொல்லுங்க. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, வீட்டை விட்டு போகணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா அது வீட்டை வெறுக்கிறதால இல்ல, உங்க மனசு ஓய்வு கேக்குது. நீங்க செல்ஃபிஷ் இல்ல, சென்சிட்டிவ், ஸ்ட்ராங், உணர்ச்சியோட வாழ்ற மனிதன். இந்த வீடியோ உங்க மனச தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சைலண்டா சஃபர் பண்ற ஒருவருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல எதுவுமே சொல்ல முடியாம சோர்வா இருப்பது ஏன், இத பத்தி பேச போறோம்.